மிஸ்டர் ரெடி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்குதா, உடம்பு அழகாக இருக்குதா, உடம்பு ஃபிட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதுக்கு நம்ம உடம்புல எது ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எலும்பு மண்டலம் தான். நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு மண்டலம் பலமா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அது நம்மளுடைய உடல் கட்டமைப்பையே நமக்கு பாத்தீங்கன்னா சீராகிடும். உங்களுடைய எலும்பு மண்டலத்துல உங்களுடைய ஸ்பைனல் கார்டு பெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பாத்தீங்கன்னா நம்ம பாடி அன்பொசிஷனுக்கு மாறிடும். தேவையில்லாத எக்ஸஸா மசில்ஸ் போட்டு நமக்கு தொங்க ஆரம்பிச்சிடும். எலும்பு மண்டலங்கள் டெபிசியன்சி ஆச்சுன்னா உடம்பு வெயிட் போடுமா அப்படின்னா நிச்சயமாக வெயிட் போடும். இன்னைக்கு அதிகப்படியான உடல் எடை இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிச்சயமாக அவருடைய முதுகு தண்டுவடத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆரம்பிச்சு அந்த பாதிப்பை உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணுவதற்காகவே அவர்களுக்கு வெயிட் போட்டிருக்கும். இதுதான் இதுல உள்ள சூட்சமே. இதை பற்றி ஒரு முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய உடம்ப எப்பவுமே ஃபிட்டா வச்சுக்கலாம். அந்த ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு நம்ம எலும்பு மண்டலத்தை எப்படிங்க பாதுகாக்கிறது அப்படி கேட்குறீங்களா நீங்க? உங்களுக்காக தான் இந்த பதிவு. பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய எலும்பு மண்டலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்குது. இதுக்கு மேல அந்த மசில்ஸ் பாருங்களேன், கரெக்டா தேவையான மாதிரி அப்படி ஒரு ஃபிட்டா நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கு. அதிகமாகவும் இல்லாம குறைஞ்சு சூம்பியும் இருந்தாலும் ஒரு நபருக்கு நம்ம வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா. காலு சூம்பி இருக்கு கண்டுபிடிச்சிடும். காலு இவ்வளவு சூம்பி இருக்குது, அப்ப மசில்ஸ் எல்லாம் அது கிரௌத் ஆகல. அதாவது மண் தரமாக இருக்கக்கூடிய இடத்துலதான் அதிலிருந்து விளையக்கூடிய புல்லு கூட பசுமையா இருக்கும். அப்ப அடிப்படையை நம்ம ஸ்ட்ராங் பண்ணாம புல்லுக்கு மட்டும் நீங்க உரத்தை போட்டு புல்லை மட்டும் நல்லா வளர்க்கணும்னா எப்படி இருக்கும்? மண் முக்கியம். அதுபோல நம்மளுடைய உடம்புல எலும்பு மண்டலம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை வச்சுதான் அதுக்கு மேல இருக்கக்கூடிய சதை கூட நம்ம போடுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். இப்ப உட்கார்ந்துருக்கும் பொழுது எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்துருக்கிறோம். அப்ப நம்ம சேர்ல உட்காடுறோம், தரையில உட்காடுறோம். இப்படிலாம் உட்காரும் பொழுது முழுவதும் ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்துருந்தோம்னா நம்ம உடம்பு ஃபிட்டா இருக்கும். அப்படி இன்னைக்கு உள்ள சூழல்ல உட்கார முடியுதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முடியவே முடியல. ஏன்னா நம்ம வீட்டுல சோபா வாங்கி போட்டுட்டோம். நம்ம அந்த சேர் எல்லாம் இன்னைக்கு சோபாவா மாறிடுச்சு. இது மாறினதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நமக்கு வெயிட் போட்டிருக்கு. மாறினதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு லம்பார் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு. நம்ம யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க கம்ஃபர்ட்டா உட்காரவே முடியாது. நீங்க அதுக்குள்ள உட்காந்தீங்கன்னா அப்படி முதுகு தண்டு வடத்தை ஸ்ட்ரெயிட்டா வச்சு உங்க சோபால உட்காந்து பாருங்களேன். கிடையாது. அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு இப்படி பெண்டு போட்டுருவீங்க பாருங்க. உங்களுடைய லம்பார் பெண்டு போட்டு நீங்க உட்காந்து பழக ஆரம்பிச்சீங்கன்னா நம்முடைய உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணணும்ல. நீங்க வளைஞ்சு பெண்டு போட்டு உட்கார்றதுனால என்ன ஆகுது? பக்கத்துல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், கணையம், சிறுகுடல், பெருங்குடல், வயிறு பகுதி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படி மேல இருந்து ஒரு ப்ரெஷர், கீழ இருந்து ஒரு ப்ரெஷர். கீழ இருந்து நம்மளுடைய பெல்விக் ஜோன் அமுக்கும், மேல இருந்து நம்மளுடைய டயப்ராம் ஜோன் அமுக்கும். அப்ப என்ன பண்ணும்? ஒருத்தரை போட்டு நீங்க அமுக்கிக்கிட்டு அவர் மேல உட்காந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அவர் எப்படா நம்மளை தள்ளி விடலாம் நினைப்பாரு, இல்லைன்னா சைட்ல பிதுங்கலாம் நினைப்பாரு. அவ்வளவுதான். உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணி கொள்வதால் அது முன்னாடி பிதுங்க ஆரம்பிச்சிருது. அதாவது நமக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி போட ஆரம்பிச்சிருது. அதுதான் பெல்லி. இந்த தொப்பை எதனாலங்க வந்துச்சு? நான் 2 இட்லி தாங்க சாப்பிட்றேன். இந்த 2 இட்லி சாப்பிட்றதுனால எப்படிங்க எனக்கு தொப்பை வந்துச்சு? சாப்பிடக்கூட முடியலையேங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட வேதனை. ஆக்சுவலி என்னன்னா, நீங்க 2 இட்லி இல்ல, நல்ல பிரியாணியை கூட சாப்பிடுங்க. ஆனா உட்காரும் பொழுது முதுகு தண்டு வடம் ஸ்ட்ரைட்டா இருக்குதான்னு சொல்லி கவனிச்சுங்க. நிற்கும் பொழுது உங்களுடைய முதுகு தண்டு வடம் ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு சொல்லி கவனிச்சுங்க. இந்த லம்பார்ன்ற எலும்பை நீங்க பாதுகாத்தா உங்களுக்கு தொப்பை இல்லாமல் ஆரோக்கியமா வாழலாம். அப்ப தொப்பைன்ற மசில்ஸ் போடாம இருக்கணும்னா லம்பார்ன்ற எலும்பு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். லம்பார்ன்ற எலும்பு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எலும்புக்கும் இந்த வெயிட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு. இப்படித்தான் ஒவ்வொரு மசில்ஸுமே நமக்கு பாத்தீங்கன்னா இந்த முதுகு தண்டுவடத்தை, நம்மளுடைய ஸ்பைனல் கார்டை, நம்மளுடைய எலும்பு மண்டலத்தை நம்ம சீரா வச்சுக்கலைன்னா இது எக்ஸஸா கிரௌத் ஆகுது. அவ்வளவுதான் விஷயம். உங்களுடைய ரிப்ஸ், இந்த மார்பு விலா எலும்புகள் எதற்காக இருக்கு? நம்மளுடைய நுரையீரலை பாதுகாப்பதற்காக, இருதயத்தை பாதுகாப்பதற்காக மேல கவர் பண்ணிருக்கு. எப்படி பாருங்களேன், உடல்ல இறைவன் எப்படி வடிவமைச்சிருக்காரு பாருங்க. இந்த மிஷின் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இயங்கிட்டே இருக்கிறாரு. இந்த மிஷின் இயங்கணும்னா மேல இருக்கக்கூடிய இந்த 2 மிஷினும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு செல்களுக்கும் ஆக்சிஜன் இல்லாம அங்க போய் சப்ளை பண்ண முடியாது. காலில் உள்ள கட்டவர்களுக்கு கூட ஆக்சிஜன் உள்ள செல்கள் போகணும். அப்பதான் அங்க பாத்தீங்கன்னா அடிபட்டா கூட ஆறும்.
அப்ப ஆக்சிஜன் முக்கியம்பா. அதுக்கு நமக்கு ஆக்சிஜன் டேங்க் இருக்காருல்ல, யாரு? நம்ம லங்ஸ். இந்த டேங்கை முதல்ல பாதுகாக்கணும். சுத்தி முதல்ல இரும்பு வளையத்தை போடு அப்படின்னு சொல்லிட்டு வேலி போட்டு நம்ம பாதுகாப்போம் இல்லையா? அது மாதிரி நமக்கு இந்த ரிப்ஸ் வந்து பாதுகாக்கிறதுக்கு இருக்கிறாரு. இருதயம் இந்த ரத்தத்தை, அதாவது ஆக்சிஜன் நிரப்பப்பட்ட இந்த ரத்தத்தை முதல்ல டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணணும்ல, பம்பிங் பண்ணி பண்ணணும்ல. அப்ப இருதயம் இருக்கிறாரு. அவரை போய் பாதுகாக்கிறதுக்காக இந்த ரிப்ஸ் இருக்கிறாரு. ஏன்னா நீங்க கீழே விழுந்தாலோ யாரா அடிச்சாலோ இது பண்ணாலோ இந்த ஆர்கனை பாதுகாத்தே ஆகணும் அடிப்படையா. அப்பதான் இவங்கெல்லாம் முதல்ல சீரா இயங்க முடியும். கரெக்டுங்களா? அதுக்காக இருக்கக்கூடிய அந்த ரிப்ஸை நாம என்ன பண்றோம் தெரியுங்களா? இப்படி ஸ்ட்ரைட்டா உட்காந்துருந்தா பரவாயில்ல, ஆனா பாத்தீங்கன்னா இப்படியே குறுகிடுறோம். கரெக்டுங்களா? இப்படி உள்ள குறுகுறோம்ல. அப்ப என்ன பண்ணுதுன்னா அந்த ரிப்ஸ் உள்ள அமுக்க ஆரம்பிக்குது. இந்த லங்ஸ் இருக்கிறாருல, உடனே டபக்குன்னு அப்படியே தள்ளி விடுவாரு. தள்ளி விட்டுட்டு பிரெயின்ட்ட போய் சொல்லி ஒரு சிக்னல் சொல்லும், ஐயா பாதுகாக்கிறதுக்காக ஒருத்தனை அனுப்பி விட்டீங்களே, அவன் என்னைய போட்டு அமுக்கிக்கிட்டே உட்காந்துருக்காயா அப்படின்னு. கரெக்டுங்களா? உடனே பிரெயின் சொல்லும், ஏய் நிமிந்து உட்காரு, ரிப்ஸ் நீ அமுக்காத அப்படின்னு சொல்லி. உடனே நம்ம வந்து அதான் உடலுக்குள்ள இப்ப நடக்கக்கூடிய சில செய்கைகள் நமக்கு தெரியாது, அது சிக்னலாக வரும். உடனே டக்குன்னு நிமிருவோம். கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னா திரும்பவும் உள்ள அமுக்கும். லங்ஸை திரும்ப அமுக்கும், திரும்பவும் சொல்லணும், திரும்பவும் நிமிருவோம், திரும்பவும் சொல்லணும், திரும்பவும் குனிவோம், நிமிருவோம். இப்படியே வந்து இப்படி குனிஞ்சு கொஞ்ச நேரத்துல அப்படி நிமிருவோம், அப்புறம் அப்படி குனிஞ்சு நிமிருவோம். பாருங்க, லங்ஸ் ஓயாம அமுக்கப்பட்டு திரும்ப திரும்ப பிரெயினுக்கு அந்த கம்ப்ளைண்டா சொன்ன உடனே பிரெயின் பார்க்கும், சரி விடு, வேற வழியே இல்லை, இவன் இப்படி கூணல் போட்டு தான் உட்காருவான் போல தெரியுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல, அதாவது பிளவுஸுக்கு கீழே நிறைய பெண்களுக்கு மசில்ஸ் போடுது பாத்தீங்களா? நீங்க கவனிச்சு பாருங்க. நீங்க உட்காரும்போது இப்படி கூணல் போட்டு தான் உட்காந்துருப்பீங்க. அப்படி நிமிர்ந்த நிலையில மட்டும் உட்காந்து பழகுங்க. பிளவுஸுக்கு கீழே போடக்கூடிய மசில்ஸ் உங்களுக்கு போடாது. இப்படிதான் உங்களுக்கு கைக்கு கீழே போடக்கூடிய மசில்ஸ் கூட உங்களுடைய எலும்பு மண்டலங்களை நீங்க பாதுகாக்க தவறியதால் வந்த விஷயம். இப்ப நேரடியா எலும்பு மண்டலமே பாதிக்கப்பட்டுருச்சு. கேட்டீங்களா? இப்படி எலும்பு மண்டலத்தை நீங்க ஒழுங்கா வச்சுக்கிறதுனால எக்ஸஸா மசில்ஸ் போட்டு வெயிட் போட்டுச்சு. இப்ப நேரடியாக எலும்பு மண்டலங்களே பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. எலும்பு மண்டலம் வீக் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா வந்து போன் வீக்னஸ் ஆயிருச்சு, உங்களுக்கு கால்சியம் சத்து குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கால்சியம் சத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்தந்த மாதிரிலாம் மருந்துகள் மாத்திரைகள் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எந்த ஒரு நோய் இருந்தாலும் அடிஷனலா இப்ப கால்சியம் டேப்லெட்டும் சாப்பிடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாயிருச்சு. அப்ப போனையே நம்ம பலவீனப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த போன் வீக்னஸ் ஏன் ஏற்படுதுன்னா போனுக்குள்ள இருக்கக்கூடிய ஈரப்பதம் குறைஞ்சு போறதுனாலதான். அப்பதான் அந்த போன் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிருது. போனுக்குள்ள போன் மேரோ இருக்குல்ல, அது நமக்கு ஈரமா இருக்கணும்ல, அப்பதான் முதல்ல அது வந்து பிளட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கே நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஆனா அங்கேயே ட்ரைனஸ், அங்கேயே ட்ரை ஆகிட்டு இருக்கு. அதற்கு காரணம் என்னதாங்க? நிறைய கால்சியம் டேப்லெட்டே நாங்க வருஷ கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. நிறைய பேர் வருஷ கணக்குல கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூட்டு வலி, முழங்கால் வலி, அது மாதிரியான பெயின் எதுவுமே இன்னைக்கு போறது இல்லை. அப்ப மூட்டு வலி, முழங்கால் வலி போன்ற இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகள் உங்களுக்கு வராம இருக்கணும்னா கால்சியம் அதிகமா எடுத்து நம்மளுடைய போனை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கவனிக்கணும். உங்களுடைய போனுக்குள்ள ஈரப்பதத்தை ஒண்ணு. அடுத்ததாக இந்த கால்சியம் சத்தை அப்சர்வ் பண்ணணும்னா உங்களுக்கு விட்டமின் டி சரியா இருக்கும். அப்ப எலும்பு மண்டலத்தை பாதுகாப்பதற்கு ஃபர்ஸ்ட் விஷயம் விட்டமின் டி. இன்னைக்கு பாருங்க, வெயில்ல இருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டி அப்படின்றது நமக்கு தெரியும். வெயில்ல இருந்து மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லி தெரியும். அதனால நம்ம வந்து வெயில் பக்கமே போறது இல்லை. சரிங்களா? வெயில் பக்கமே போகாம விட்டமின் டியை நம்ம குறைச்சிட்டு அதுக்கப்புறம் கால்சியம் டேப்லெட்டா நம்ம வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எப்படி நமக்கு போன் ஸ்ட்ராங் ஆகும்? அதனால ஃபர்ஸ்ட் விட்டமின் டியை நீங்க கம்மியா இருக்குதான்னு சொல்லி முதல்ல ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. கன்ஃபார்மா இன்னைக்கு நிறைய பேருக்கு விட்டமின் டி கம்மியா தாங்க இருக்கு. இந்தியா போன்ற வெப்பமான கண்ட்ரில விட்டமின் டி குறைஞ்சு போச்சுன்னு சொல்றதே பெரிய அவமானமான ஒரு விஷயங்க. ஒரு குளிர்ச்சியான ஒரு கண்ட்ரில சொல்லலாம். குளிர்ச்சியா இருக்கக்கூடிய நாடுகள், அந்த அரசாங்கம் அங்க உள்ள மக்களுக்கு விட்டமின் டி மாத்திரைகளை டெய்லி சாப்பிட சொல்லி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டே கொடுக்குது. ஏன்னா இது வந்து குளிர்ச்சியான கண்ட்ரி, விட்டமின் டி வந்து எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்ளிமெண்டாக இன்னைக்கு வந்து கொடுத்துருக்குது. ஆனா நமக்கு நல்ல வெப்பமான ஒரு நாடு. அப்ப வெயில்ல நம்ம வந்து இன்னைக்கு போறதை டோட்டலா அவாய்ட் பண்ணி முழுக்க முழுக்க ஏசி ரூமுக்குள்ளேயே இருந்து வேலை பார்க்குற மாதிரியான ஒரு வேலை சூழலுக்குள்ள நம்ம வந்து நம்மளாவே போய் மாட்டிக்கிட்டோன்னே சொல்லலாம். அவ்வளவுதான். அப்ப அதிகாலையிலிருந்து நமக்கு மாலை வரை வெயில் இருக்கக்கூடிய நேரங்கள்ல வெயில்ல நம்ம சுத்தமா என்டர் ஆகாம வீட்டுல ஏசி ரூம்லயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது பாத்தீங்களா? இதுதான் விட்டமின் டி குறைவுக்கு காரணமே. அப்ப என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த விட்டமின் டி
உங்களுக்கு வந்து அதிகாலை சூரியன்ல இருந்து உச்சி வெயிலுக்குள்ள நல்லாவே கிடைக்குங்க. மாலை சூரியன் நமக்கு நல்ல சூரியன் தான், அப்பயுமே அந்த வெளிச்சத்துல நிக்கலாம். ஆனா அந்த ஏறு வெயில்ல நம்ம போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஏதாவது ஒண்ணு நம்ம சும்மா நின்றுருக்கலாம், அல்லது உட்கார்ந்துருக்கலாம், அல்லது நடக்கலாம், ஏதாவது ஒர்க் பண்ணலாம், ஏதோ ஒண்ணு வெயில் உங்க மேல படணும். இது மாதிரி வந்து டெய்லி ஒரு 1/2 hour அல்லது 1 hour இருந்துகிட்டே வந்தோம்னா விட்டமின் டி நமக்கு நல்லா கிடைக்கும். அப்பதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் சத்துள்ள உணவுகள் ஏதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பக்காவா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. அப்ப இந்த விட்டமின் டியை சரியா நமக்கு கிடைச்சிட்டா போதுங்க, சூப்பர். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லைங்க, நாங்க ஆபீஸ் வேலைங்க இதுங்க அதுங்கன்னு வரும்பொழுது இப்ப நம்மளுடைய சிகிச்சை மையத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டிக்கு ஃபுட் சப்ளிமெண்ட் இருக்குது. அந்த ஃபுட் சப்ளிமெண்ட் மெடிசன்ஸை தான் இன்னைக்கு வந்து வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா நைட்டும் ஃபுல்லா பெட்ரூம் ஃபுல்லா ஏசி, காலையில எந்திரிச்சோன்னா ஏசி காரு, நேரம் ஆபீஸ்க்குள்ள போயிட்டோம்னா சென்ட்ரலைசர் ஏசி, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழல். வேற வழியே இல்லை. அது இல்லைன்னா அந்த மாதிரி வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் மெடிசன்ஸ் தான் எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு இருக்கும். முடிந்த வரை வெயில நின்றுட்டு வாங்க, அதான் பெட்டர். அப்பதான் உங்களுக்கு எப்பவுமே விட்டமின் டி இறங்காது, பெட்டரா இருக்கும். ரைட். இந்த விட்டமின் டி நல்லா கிடைக்கணும், கால்சியம் சத்து நல்லா கிடைக்கணும். அதுக்கு நான் ஏதாவது உணவுகள்ல நான் சரி பண்ணிக்க முடியுமானா நிச்சயமா முடியும். சில விஷயங்கள் சொல்றேன், அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு கால்சியம் சத்து சூப்பரா கிடைச்சு உங்களுடைய போனை நீங்க பலப்படுத்திக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பொதுவா வந்து பாத்தீங்கன்னா போனு அப்படின்னாலே வந்து நீங்க வந்து மூட்டு வலி, முழங்கால் வலி அப்படின்னு சொல்லி போயிட்டாலே நீங்க வந்து டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 200 ml பால் எடுத்துக்கங்க. இதுதான் எல்லாரோட அட்வைஸாவும் இருக்குது இன்றைய சூழல்ல. பால்ல மட்டும்தான் கால்சியம் இருக்குன்னு நம்ம கிட்ட வந்து பதிவு பண்ணி வச்சிட்டாங்க. அதான் கிடையாது, அதை முதல்ல மாத்துங்க. இந்த பால்ல கால்சியம் இருக்குது உண்மைதான், ஆனா பாலில் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா கிடையாது. பாலை விட அதிகமா கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய இருக்குது. நம்ம அதை எடுத்துக்கலாமே. இந்த பால் ஒண்ணு மட்டும்தான் நமக்கு வந்து கால்சியம் கொடுக்கக்கூடிய உணவுன்னு சொல்லி இதுல வந்து நீங்க மாற்றத்தை கொண்டு வாங்க. ஏன் அப்படின்னா இந்த பால் ஒட்டும் தன்மையுடையது. இது நம்முடைய இரத்த குழாய்கள்ல ஒட்டிக்கிட்டு இரத்த குழாய் அடைப்புகளை ஏற்படுத்துற காரணமும் இது ஒரு காரணமாக இருக்குது. இன்னைக்கு எலும்பு மூட்டுகள்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் வந்து ஒட்டும் தன்மையுடையதுனால ஒட்டிக்கிட்டு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுது. இப்படி பால்னால ஒட்டும் தன்மையுடைய இருக்கிறதுனால நிறைய பல பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஆனா நமக்கு அத்தியாவசியமான பொருளாக இன்னைக்கு பால் இருக்குது. இருந்தாலும் பாலுக்கு மாற்றா கால்சியம் உள்ள உணவுகள்ல எது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பெஸ்ட் கேழ்வரகு, கேப்பை. இந்த கேழ்வரகு இருக்கு பாத்தீங்களா, பாலை விட 7 மடங்கு கால்சியம் சத்து அதிகம். பாலை விட 7 மடங்கு கால்சியம் சத்து அதிகமா இருக்கக்கூடிய கேப்பைய கேழ்வரகை விட்டுட்டோம். அன்னைக்கு கிராமத்துல கேப்ப கூழு வாரத்துல 2 நாள் கம்பல்சரி எடுத்துருவாங்க. அது சூடு பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணலாம், குளிர்ச்சி பண்ணலாம். அடுத்த 2 நாளைக்கு கம்மங்கூழ் எடுத்துருவாங்க. அப்ப கம்மங்கூழ் எடுத்தா குளிர்ச்சி பண்ணி கொடுத்துரும். அவ்வளவுதாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்மங்கூழ்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குது பாருங்க, அதை பத்தி பார்த்தா நான் தனியா ஒரு பெரிய வீடியோவே உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் அது இருக்குங்க. உங்களுடைய சிறுகுடல் சூப்பரா கூலிங் ஆகும், வயிறு கூலிங் ஆகும், உங்களுடைய செரிமான சக்தி சூப்பராகும், மலச்சிக்கல் வராது, ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, இப்படி பல விஷயங்களை சொல்லலாங்க. ஆமா. அப்ப இந்த கேப்பை கேழ்வரகை நீங்க எந்த வகையில வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா நம்ம கேப்பைய சேர்க்கணும். வாரத்துல 2 நாள்ல இருந்து 3 நாள்ல எந்த வகையில சேர்த்துக்கலாங்கன்னா கேப்பை கூழ் பண்ணுங்க. சரிங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து சில கடைகள்லாம் இன்னைக்கு வந்து கேழ்வரகு ரொட்டி, கேழ்வரகு தோசை அப்படின்லாம் இன்னைக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. ஆமா. இப்ப கேழ்வரகுலயே நூடுல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது. கேழ்வரகுலயே வந்து சேமியாலாம் இன்னைக்கு வந்து கிடைக்குது. ஏதோ ஒரு வகையில கேழ்வரகை பயன்படுத்துங்க, பெட்டரா இருக்கும். அப்ப காலை உணவாக உங்களுக்கு இந்த கால்சியம் சத்து உள்ள உணவுகள் கிடைக்கிற மாதிரி காலை உணவா பண்ணிக்கங்க. காலையில நல்லா கேப்ப கூழ் ரெடி பண்ணி அதுல அப்படியே மோர் ஊத்தி சின்ன வெங்காயம் வச்சு டெய்லி அப்படி சாப்பிடுவாங்களேன், செமையா இருக்கும். 2 நாள் கேப்பக்கூழ், 2 நாள் கம்மங்கூழ் அப்படி எடுத்துங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்துக்கு இருக்குதுங்க கால்சியம் சத்து, பாலை விட கிட்டத்தட்ட 14 மடங்கு அதிகம் இருக்குன்றாங்க. ஒரு ரிசர்ச் சொல்லுது. அவ்வளவு கால்சியம் சத்து உள்ள விஷயத்தை நம்ம வந்து விட்டுட்டு நாம வந்து இதுல மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோங்க. இன்னொன்னு நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். யாருக்கெல்லாம் மூட்டு வலி, முழங்கால் வலி இருக்குதோ அவர்கள் எல்லாம் பாலுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கேட்டு பாருங்க. உங்க வீட்டிலேயே யாராவது மூட்டு வலி, முழங்கால் வலி நபர்கள் இருக்கிறாங்கன்னா கேட்டு பாருங்க. பாலுக்கு அடிமையா இருப்பாங்க. ஐயோ ஒரு டீயை கொடு, முதல்ல டீயை சாப்பிட்டாதான் எனக்கு முதல்ல உயிரே, டீ தான் என் உயிரே அப்படின்னு இருப்பாங்க. இந்த பால் டீ, பால் காபி இதுக்குள்ள யாரெல்லாம் அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி அதிகமாக வந்திருக்குது அப்படின்றத நம்ம வந்து உணர முடியும்.
செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப இவ்வளவு நாள் பால் எடுத்துருக்கிறோம், ஆனா அப்படி இருந்தும் வந்து போன் எப்படி பலமாகல. இப்ப போய் டக்குன்னு வந்து திடீர்னு பால் இப்ப நம்ம ரெகுலரா எடுத்தா சேருமா? அதனால மாற்று உணவான இது மேல எடுத்துங்க. ஆரஞ்சு பழத்துல இருக்குது கால்சியம் சத்து, ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கங்க. காலையில எப்பவுமே வந்து ஒரு சத்து நமக்கு கிடைக்கணும்னாங்க எம்டி ஸ்டொமக் தான் பெஸ்ட்டுங்க. அதனால கேழ்வரகு தோசை, கேழ்வரகு கூழ் தான் ரொம்ப பெஸ்ட். அப்படி எடுத்துங்க, பெட்டரா இருக்கும். உங்களுடைய எலும்பு மண்டலங்கள் பலமாகும். கரெக்டுங்களா? ஒண்ணு. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த எலும்பு லிகமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த எலும்பு இணையிற இடம் லிகமெண்ட், இது ரொம்ப அருமையா நீங்க பாதுகாத்தே ஆகணும். இல்லைன்னா அதுதான் எலும்பு தேய்மானத்தை ஏற்படுத்துது. ஒவ்வொரு போனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய லிகமெண்ட்டை பாதுகாத்துக்குங்க. அதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, சூப்பு தாங்க பெஸ்ட். ஒரு சூப்பு தினம்தோறும் ஒரு சூப் எடுத்துட்டு வாங்க. இந்த போனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய லிகமெண்ட் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் சூப்பரா சுரக்கும். அதனால நீங்க வந்து சூப்பு மட்டும் டெய்லி எடுத்துட்டு வாங்க. ஏதாவது ஒரு சூப்பு, சைவம் சாப்பிடக்கூடிய நபர்கள் சைவ சூப்பு, அசைவம் சாப்பிடக்கூடிய நபர்கள் அசைவ சூப்பு. அசைவ சூப்பு டெய்லி எடுத்துக்கணுமா? வேண்டாம். வாரத்துல 2 நாள் எடுத்துங்க. வாரத்துல 2 நாள் ஆட்டுக்கால் சூப்பு, நாட்டுக்கோழி சூப்பு அந்த மாதிரி எடுத்துக்கங்க. நீங்க பாருங்க, கிராமத்துக்குள்ள இருக்கப்படும் பொழுது இந்த கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் எப்படி கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேணா நீங்க கிராமத்துக்கு போகும்பொழுது கேட்டு பாருங்க. ஓகேங்களா? யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் இல்ல பனைமரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாரு, போறப்ப அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து அடிபட்டு எலும்பு சம்பந்தப்பட்டு வீட்டுல இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மச்சினமார்கள் போதான் வந்து பாத்தீங்கன்னா கெடாவை பிடிச்சி வருவாங்க, நாட்டுக்கோழி பிடிச்சி வருவாங்க. ஒரு மாப்பிள்ளைக்கு வந்து நாட்டுக்கோழி சூப் வச்சு கொடுங்கப்பா, அப்புறம் வந்து ஆட்டு சூப் வச்சு கொடுங்கப்பா, ஆட்டுக்கால் சூப் வச்சு கொடுங்கப்பான்னு இந்த சூப்புக்காகவே அதை கொண்டு வருவாங்க. ஒரு சூப்புக்காக ஒரு ஆடையே கழிவுணும். கரெக்டுங்களா? அவ்வளவுதாங்க. நீங்க ஏன் அவ்வளவு போகணும்? வீட்லயே வந்து ஆட்டுக்கால் சூப்பு பண்ணி சாப்பிடுங்க. வாரத்துல 2 நாள் நாட்டுக்கோழி சூப்பு சாப்பிடுங்க. இதெல்லாம் பாதிக்கப்பட்டதுன்னு அப்புறம் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. உங்க எலும்பு நலமாக இருக்கும் பொழுதே பலமாக பாதுகாக்க தினந்தோறும் ஒரு சூப்பு, டெய்லி சைவ சூப்பு, வாரத்துல 2 நாள் அசைவ சூப்பு, இதை பயன்படுத்தி உங்களுடைய எலும்பு மண்டலங்களை எப்பவுமே ஈரப்பதத்தோட வச்சுக்கோங்க. உங்களுக்கு எலும்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே வராமல் வாழ்நாள் முழுவதும் வாழலாம். வாழ்த்துக்கள். அனைவரும் கடைபிடித்து ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள்.